Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மதுரை ஒத்தக்கடை அருகே உள்ள திருமோகூர் காளமேக பெருமாள் கோயில் 108 திவ்ய ஸ்தலங்களில் 46வது ஸ்தலமாக உள்ளது. பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் தேரோட்டமும் பங்குனி மாதம் தெப்பத் திருவிழாவும் நடைபெறுவது வழக்கம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் காளமேக பெருமாள் மற்றும் சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். முக்கிய விழாக்களின் போது மதுரையிலிருந்து மட்டுமல்ல, வெளி மாவட்டங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசிப்பர். இத்தகைய பழமை வாய்ந்த கோயிலில் 3 ஆண்டுகளாக தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெறாததால் பக்தர்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயிலில் திருத்தேரானது சேதமடைந்துள்ள நிலையில் புதிய தேர் வடிவமைக்க வேண்டும் என்ற பக்தர்களின் கோரிக்கை கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது. இதனால் வைகாசி மாதத்தில் நடைபெற வேண்டிய தேரோட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாமல் பக்தர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். காளமேக பெருமாள் கோயிலின் தென்புறம் அமைந்துள்ள தெப்பம் முறையாக பராமரிக்கப்படாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும், பிளாஸ்டிக், மது பாட்டில்கள் உள்ளிட்ட கழிவுகள் தேங்கி குப்பை கூளமாகவும் காட்சியளிக்கிறது. போதிய நிதி இல்லை என கூறி பங்குனி மாதத்தில் நடைபெற வேண்டிய தெப்பத் திருவிழாவும் கடந்த ஆண்டு நடைபெறவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தெப்பத் திருவிழா நடைபெறாததன் காரணமாக தங்கள் பகுதியில் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்படுவதாகவும், பயிர் விளைச்சல் குறைந்துள்ளதாகவும் பக்தர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்தி 14 ஆண்டுகளுக்கு மேலாகியுள்ள நிலையில் தற்போது கும்பாபிஷேகம் நடத்தப் போவதாக நன்கொடை வாங்கி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் வசூல் வேட்டையில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இனியாவது பிரசித்தி பெற்ற திருமோகூர் காளமேக பெருமாள் கோயிலை முறையாக பராமரித்து தேரோட்டம் நிகழ்ச்சி மற்றும் தெப்பத் திருவிழாவை நடத்த அதிகாரிகள் முன்வர வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நவீன்குமாருடன் செய்தியாளர் நாகேந்திரன்.